ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ஃபைட் பாட்காஸ்ட். நான் உங்கள் வாசகன் பேசிகிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன பேசிகிட்டு இருந்தோம்? எஸ், அஃப்கோர்ஸ் நான் எங்கப்பா பேசினேன், மாறன் கேட்டுக்கிட்டு இருந்தான். அருள்மொழிவர்மர் சொல்லிகிட்டு இருந்தார். என்ன சொன்னார்? அவருக்கு மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துட்டார். தீர்த்தோடனே என்ன ஆயிடுச்சு, அவரோட மனசு அப்படியே லைட் ஆட்டாக ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது எல்லாருக்குமே நடக்கும். நம்மளுக்கு ஒரு சோகம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. சந்தோஷமான விஷயத்தை இன்னொருத்தர் சொன்னோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிப்பாகும். அது ஒரு சோகமான விஷயத்தை சொன்னோம்னா மனசில் இருக்க சோகம் கரைஞ்சி போயிடும். ஸோ இப்படி தான் இந்த விஷயத்தை அப்படி தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் பொன்னியின் செல்வர் பண்ணார். ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா, அரசரும் அரசியும். இந்த எபிசோடில் பொன்னியின் செல்வர் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார். அந்த பொண்ணு இப்போ எல்லாத்துக்குமே அவள் என் பின்னாடி இருக்கிற மாதிரி தோணுது மாறா. நான் ஒரு நடந்தால் அவள் தான் அதை பண்ணுறாளோ, நான் ஒன்று நினச்சா அதுதான் அவள் தான் என்னை நினைக்க வைக்கிறாளோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது மாறா அப்படின்னு சொல்லி மாறன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. மாறன் நினைக்கிறான், எப்படியேப்பட்ட ஆள் எப்படி ஆயிட்டாருவார் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே ஒரு மனசில் ஒன்று இருக்கு. அவன் மௌனமாக அதையே கேட்டுட்டு இருக்கான். ஒரு ஜடம் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். பேசுகிறத தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார் அருள்மொழிவர்மர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இப்படியே இருக்குது, அவன் நினப்பாவே இருக்குது. நான் உன்னை மதிக்கிறேன் மாறன், நீ சொல்லு, இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ எது சொன்னாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று போட்டுறாரு. உடனே மாறன் இது ஆவர காரியம்ல, இதை எப்படியாவது இப்போதைக்கு பைசல் பண்ணி விடணும் அப்படின்ட்டு அவன் என்ன சொல்கிறான், அரசரே நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? இது அரச குடும்பத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த பொண்ணு நிஜமாலே பூ உலகத்து பெண் தானா தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே குவைட்டாக தான் இருக்கணும், அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னா பொன்னியின் செல்வருக்கு அது புரியுது, தலையாட்டுறார். உடனே மேற்கொண்டு மாறனே சொல்கிறான், அது வரைக்கும் உங்கள் தங்கச்சி, உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்கள்ட்டலாம் இந்த விஷயத்தை நீங்கள் எதையுமே காட்டிக்காது, நீங்கள் யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த அந்த நினைப்பும் வராமல் இருக்கும். குழந்தைங்கள்ட்டையுமே நீங்கள் நேரடியாக இருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களை ஒரு நாள், ஏன்னா நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர், மிருகங்கள்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடியவர்னு நாட்டில் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. அதனால் கொஞ்சம் அதிகம் அமைதியாக இருங்க, அந்த பொண்ணே உங்களை தேடி வருவா அப்படின்னு சொல்லி மாறன் விளக்கம் கொடுக்குறான். இதை கேட்டோன்னே அருள்மொழிவர்மருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா தன்னோட மனசில் இருக்க பாரமும் குறைஞ்சிருச்சு. அதுக்கு ஆப்டான ஒருத்தன்ட்ட இதை பற்றியும் சொல்லியாச்சு, அவனும் சிறந்த பதிலை ஒன்று கொடுக்குறான் அப்படின்றப்போ அவர் மனசுலாம் ஒரே சந்தோஷம். மாறனை பார்க்குறாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாறனை அவன் அப்போ ஒரு மாதிரி மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தான். இப்போ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கானே, ஆள் வேறு மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சி பெருமைப்படுறார். அப்புறம் சொல்கிறான், ஐயா இப்போதைக்கு போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னோடனே போகலாம் அப்படின்ட்டு அருள்மொழிவர்மர் கிளம்புறார். அந்த கோயிலோடைய இருக்கிற சிற்பங்கள்லாம் மாறனும் அருள்மொழிவர்மரும் அப்படியே நோட் அவுட்டுட்டு அப்படியே வளம்புறாங்க. சாமி கும்பிட்டுட்டு சொல்கிறார், இந்த கோயிலுக்கு எத்தனை முறை வந்தாலும் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம்மா, சூப்பர் ஐயா, எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க? இவ்வளோ அழகான கோயில், உங்களே கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய நகரமே இருக்குது, இங்கே விட்டுட்டு தஞ்சாவூர் போகிறேன்றீங்க, என்ன விஷயம்? ஏன் அங்கே எதுவும் முக்கிய அலுவல் இருக்கா அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. மொதல் விஷயம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும். 2வது, இந்த நகரத்துக்கும் எனக்கும் ராசியே இல்லை. நான் முதல்ல இங்கே வரும்போது சுனாமி வந்துடுச்சு. அது இல்லாமல் நான் இங்கே இருக்கும்போது தான் என்னோடய தந்தை இறந்து போனார். தந்தையை காப்பாற்ற வந்த ஊமை ராணி இறந்து போனாங்க. ஊமை ராணி இறந்து போன அன்னைக்கு தான் என்னுடைய மூத்த அண்ணன் ஆதித்ய கரிகாலனும் இறந்து போனார். அப்படின்னோடனே மாறனை ஜெர்க்குன்னு ஒரு உடம்பு ஒரு தூக்கி வாரி போட்டு, ஆஹா நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க, என் வீட்டில் தானே அவர் இறந்து போனார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல. அது வந்தோடனே அதை அவர் கண்டுக்கவே இல்லை அருள்மொழிவர்மர். ஏன்னா அவர் அந்த எண்ணத்தோட சொல்லலை, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ராசியான ஊர் எனக்கு இது அப்படின்னோடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நக்கல் பண்ணிக்கிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, ஊமை ராணின்னு சொன்னோன்னே அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அவர் மண்டக்குள்ளே வருது. ஆக்சுவலாக அதுதான் உண்மையான காரணம் ஏன் அவர் ஊருக்கு போகிறாரு அப்படின்னோடனே டக்குன்னு இங்கே நம்ம கட் பண்ணுறோம். இந்த ஊமை ராணினா யாருன்னு தெரியல. ஐஸ்வர்யா ராயே 2 கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அம்மா கேரக்டர், அந்த அம்மா கேரக்டர் தான் ஊமை ராணி. நந்தினியோடைய அம்மா தான் ஊமை ராணி, மந்தாகினி இல்லையா? அந்த கேரக்டருக்கும் பொன்னியின் செல்வருக்கும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் பொன்னியின் செல்வன் கதை படித்தவங்களுக்கு அது தெரியும். பொன்னியின் செல்வன் கதை படித்தவங்களுக்கு அந்த கேரக்டருடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும்.
இம்பார்ட்டன்ஸ் பிடிக்கும், புரியும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக தெரியாதவங்க போய் தெரிஞ்சுட்டு வந்து இந்த கதையை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அடுத்து இப்போ அதை பற்றி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஊமை ராணினால தான் இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கார். அவங்க அப்பா கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தார். இந்த சோழ சாம்ராஜ்யமே இன்றைக்கி நிலைகுலையாமல் இருக்குன்னா அதுக்கு அந்த அம்மையார் தான் காரணம் இல்லையா? ஸோ அந்த அம்மையாருக்காக ஒரு கோயில் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான திருப்பணியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தான் இவர் கடல் கொள்ளையர்களை அடக்கிறதுக்காகவே போயிருக்கார். அந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னா நாச்சியார், ஏதோ ஒரு நாச்சியார் சொல்லுவாங்க. நான் நெக்ஸ்ட்டு ஆடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா அதோட ஃபுல் பேரும் அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். நாச்சியார் கோயில் தான் போட்டிருக்கு புக்கில். ஸோ அந்த நாச்சியார் கோயிலை கட்டுறதுக்கு அவர் முடிவு எடுக்கிறார். சிங்கள நாச்சியார், எஸ், சிங்கள நாச்சியார் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி வாங்குறாரு. யார்கிட்ட? உத்தம சோழர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு கோயில் திருப்பணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கார். ஆல்மோஸ்ட் இப்போ அந்த கோயில் முடிகிற நிலைமையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவர் அவசரப்படுத்துகிறார். அந்த வைபத்தை போய் எப்படியாவது பார்த்துடணும். நான் சப்போஸ் நான் கடற்கொள்ளையிலேருந்து வரலைன்னா கூட நீங்கள் கும்பாசேயம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்காரு. இப்போ வந்துட்டார், போய் பார்க்கணுன்ற ஆர்வம். இந்த கோயில் கட்டுறதுக்கான ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது கடற்கொள்ளையர் போகிறதுக்கு முன்னாடி அனிருந்த பிரம்மராயரை போய் மீட் பண்ண போயிருக்கார். யார்? நம்ம அருள்மொழிவர்மர். அருள்மொழிவர்மரே ஸ்ட்ரெயிட்டாக அனிருந்தரோட மாளிகைக்கு போய் மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சேவகன்ட்ட சொல்கிறார். யார்? அனிருந்தர். உடனே அனிருந்தரோட சேவகன்ட்ட அருள்மொழிவர்மர் சொல்கிறார். இதை பார்த்தோன்னா அருள்மொழிவர்மருக்கு அனிருந்தருக்கு ஒன்றுமே புரியல. என்ன புரியல அப்படின்னா, நான் முதலமைச்சர்ரா, அவர் பொன்னியின் செல்வர்ரா, அவர் என்ன ஏன்டா மீட் பண்ண வரணும், என்ன விஷயம்டான்னு கேட்குறப்பயே அருள்மொழிவர்மர் அறைக்குள்ளே வந்துட்டார். 4 அடியில், 4-8 உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே சாஷ்டாங்கமாக அனிருந்தர் காலில் தொட்டு வணங்கிட்டார். ஐயா, நீங்கள் எங்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர், அவருக்கும் நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சி ஒரு 3 தலைமுறைக்கு நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. ஒரு சிறந்த வழிகாட்டி, சோழ சாம்ராஜ்யம் முழுவதும் விஸ்தாரிக்கப்பட்டதுக்கு நீங்கள் பெரிய ஒரு அஸ்திவாரம். அப்படி இருக்கிறப்போ உங்களை நான் நேரில் மீட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டோன்னே, அவரோட தன்மையை பார்த்தோன்னே அவருக்கு அருள்மொழிவர்மரோட ஃபுல்லாக புகழ் அப்படியே ஒரு சைடு மண்டக்குள்ள ஓடுது. அரியணை திறந்தவர், வீர பிரதாபங்கள், இவரை மாதிரி ஒரு வீரரே கிடையாது, இவ்வளோ பணிவானவர், இவ்வளோ பணிவானவர் அப்படின்ற மாதிரிலாம் மண்டைக்குள்ளே ஓடனோன்னே இவரோட செயலை பார்த்து அவர் பிரமிச்சு போய் நிற்கிறார். நின்றுட்டு தான் வந்த காரியத்தையுமே சொல்லிட்டு போகிறார். என்னன்னா, நான் அரசரை மீட் பண்ணணும், ஒரு அப்பாயின்மெண்ட். இப்போ நம்ம ஒருத்தர் போய் ஒரு பெரிய பிரமுகரை மீட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு கீழே இருக்க அந்த அசிஸ்டண்ட்டில் போய் சொல்லுவோம்ல, சாரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. அரசரோட அப்பாயின்மெண்ட் வாங்கினா முதலமைச்சர் தானே போனோம். மந்திரிகிட்ட போய் கேட்குறாரு, ஐயா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், நான் அரசரை தனிமையில் மீட் பண்ணணும் அப்படின்னோடனே, சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். என்ன ஆச்சரியன்னா, 2 வருடங்களாக அரசியல் எதுலேயுமே கலந்துக்காமல் இருந்த பொன்னியின் செல்வர் முதல் முறையாக அரசரை மீட் பண்ணணும்னு கேட்குறாரு. என்ன ரீசன்? எதுவாக இருக்கும்? ஒருவேளை அரச பீடத்தை பற்றி பேச போகிறாரா, இல்லை இவர் அரசாட்சி ஏறலான்னு பார்க்குறாரா, என்ன விதமாக இருக்கும்? இது யார் சொல்லி அமைச்சிருப்பா? இப்போ எதுக்கு அவர் மீட் பண்ண போகிறாரு? என்ன விஷயமா இருக்கும்? இந்த கேள்வி அனிருந்தரோட மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரோ அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் சரி, எது நடந்தாலும் நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அரண்மனைக்கு போகிறாரு. அரசரை பார்க்குறாரு. அங்கே அரச பீடத்தில் உட்காந்துருக்கிறது யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சேந்தன் அமுதன்ன்ற உத்தம சோழர். அவர் ஒரு காலத்தில் பூ பறிக்கிற பையனாக இருந்தார். இப்போது சோழ சாம்ராஜ்யத்துக்கு அவர் தான் அரசர். பக்கத்தில் அவருடைய மனைவியார், அவங்க யாருன்னு தெரியல, நம்ம பூங்குழலி அம்மையார், நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கேரக்டரில் இருந்தவங்க தான் இன்றைக்கி அரசியாராக இருக்காங்க. சேந்தன் அமுதன் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பூங்குழலி அம்மையார் உட்காந்துருக்காங்க. 2 பேருமே வாழ்க்கையோட ஏழ்மையிலிருந்து மேலே வந்தவங்க. ஸோ அந்த ஏழ்மை எந்த வகையிலையும் மாறலை. எப்படி மாறலைன்னா, அவங்களுக்கு அரசாட்சின்ற ஒரு பெரிய சன்மானம் கிடச்சப்பையும், சோழ சாம்ராஜ்யம்ன்ற ஒரு பெரிய ராஜ்யமே கிடச்சப்பையும், அவங்களோட லுக் அண்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு அரசர்னா ஒரு முறுக்கு மீசை வச்சுருப்பான், ஆஜானுபாகுவாக இருப்பான், பார்த்தா ஒரு மாவீரன் மாதிரி இருப்பான்னு பார்த்தா இல்லை, பட்டை போட்டு ருத்ராஜ மாலை போட்டு கிரீடம் இல்லாமல் பார்த்தா அவர் ஒரு சிவபக்தன் மாதிரி இருப்பார். அங்கிட்டு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு படகு தள்ளுற ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும். என்ன படகு தள்ளுற பொண்ணு ஒரு பட்டு சேரி கட்டியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. அவங்கள போய் பார்த்தோன்னே அதே துடுக்கான பேச்சு, அதே மாதிரியே வரவேற்கிறாங்க. வாங்க அனிருந்தரே, இப்போ தான் எங்கள் பக்கத்தில் உங்கள் கண்ணே தெரிஞ்சுதா, இதில் வேற நீங்கள் வரும்போதெல்லாம் லேட்டாக தான் வருவீங்கன்னு சொல்லி அரசியல் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பூங்குழலி அம்மையாரை கோத்து விடுறாரு உத்தம சோழர். உடனே இவர், ஐயோ முதலமைச்சரே,
நீங்கள் வேறு, இவர் ஏதோ விளையாடுறாரு, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்களும் விளக்கம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப மனசு குன்றி போயிருது. ஏன்னா பூங்குழலிக்கும் அனிருந்தருக்கும் பழைய காலத்தில், அதாவது பொன்னியின் செல்வன் காலம் நடக்கிறப்போ, பொன்னியின் செல்வன் கதை இருக்குல்ல, அது நடக்கிறப்போ இருந்த மனஸ்தாபங்கள் வேறு. ஆனால் இப்போ அது டோட்டலாக மாறி போய் கிடக்குன்றது தான் உண்மை. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் மனசில் ஒரு பக்கத்தை ஓட்டி பார்க்குறார். ஓட்டி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரார். ஓகே, வெளியில் வச்சு ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒரு கேரக்டரை அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தான் வந்த காரியத்தை சொல்கிறார். இந்த மாதிரி அருள்மொழிவர்மர் உங்களை மீட் பண்ணுன்றாரு அப்படின்னோடனே அரசியர் ஒரு பொய் கோபத்தோட, சும்மாலாம் மீட் பண்ணக்கூடாது, வரணும், ஃபேமிலியோடு வரணும், நாங்கள் விருந்து கொடுப்போம், சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு என்ன காரியமோ பேசிட்டு போக சொல்லுங்கள், ஏதோ அந்நியரை மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, நாங்களும் அவங்க குடும்பம் தானே, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் கோபத்தோட சொல்கிறார். அரசியாரே வர சொல்கிற அரசியார், நீங்களும் வந்துடுங்க அப்படின்ட்டு. இல்லை எனக்கு அந்த டைம் பூஜை இருக்கும், பூஜையை முடிச்சுட்டு நான் பாதியில் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு வாங்கிட்டு வெளியில் வந்துடுறார். அவருக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரே சமகாலத்தில் 2 மாமனிதர்கள் உதிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் நம்மளே நிறைய சரித்திர கதைகள்லாம் கேட்டிருப்போம். அரசாட்சிக்காகவே ஒரு போர் நடந்தது, மகாபாரத போரே அதுக்காக தான் நடந்தது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ ஒரு சமகாலத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லாத 2 இளவரசர்கள். அந்த 2 இளவரசனுக்குமே அரசு செய்கிற ஆட்சி இல்லை, ஆசை இல்லை, அதுக்கான நாட்டம் இல்லை. ஒருத்தனுக்கு சிவபக்தி, இன்னொருத்தனுக்கு புதுசாக நாட்டுக்கு போய் புது விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய விஷயத்தை போர் புரிஞ்சு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். இப்படி இப்போ 2 மாறுபட்ட மனிதர்களுக்கும் நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல மனுஷங்க, நல்ல இளவரசர்கள். அவங்க 2 பேருக்குமே காத்திருந்தது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அது பேர் தான் சோழ சாம்ராஜ்யம். அந்த சோழ சாம்ராஜ்யத்தை 2 பேரும் நிராகரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமகால 2 இளவரசர்கள் பார்த்தோன்னே அனிருந்தர் சொல்கிறார், இவங்க 2 பேர் தனித்தனியாக பிறந்திருக்கணும், ஒரே காலத்தில் பிறந்தது தான் தப்பு. ஸோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியில் போயிடுறார். ஸோ இதை பார்த்துக்கிட்டே அப்படியே யோசிச்சுக்கிட்டே நம்மளும் முடிச்சுப்போம். ஸ்டே டியூன்.